வெல்கம் டு ஃபேக்ஷியோ. நான் பூபால முனுசாமி. இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டோட மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் டிசைனை பற்றியும் அதே போல் ஆப்பிளோட லிக்விட் கிளாஸை பற்றியும் பேச போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டோட மெட்டீரியல் டிசைன் வந்து நானே பேசிடுவேன். பட் ஆப்பிளோட அந்த பர்டிகுலர் லிக்விட் புதுசாக வந்திருக்குல்ல, அந்த லிக்விட் கிளாஸ் பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட ரமேஷ் அவர்கள் இணைகிறார்கள். ரமேஷுக்கு வந்து கிட்டத்தட்ட 13+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டில். பியூராக ஆப்ஜெக்ட் சி, ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்விஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எல்லா ஃபேஸ்லையும் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ ஐ லைக் டு வெல்கம் ரமேஷ் here. ரமேஷ், தேங்க்யூ Hi, ஸோ மச் Bhupal. ஃபார் ஜாயினிங் ரமேஷ். Thanks for உங்களை பற்றி inviting சொல்லுங்க. me. Hi everyone. ஸோ என் பேர் ரமேஷ் பாபுகுத்தி ராமகோபால். ஸோ நான் வந்து ஐஓஎஸ் என்னோட கெரியர் ஸ்டார்டிங் ஃப்ரம்லேருந்து ஐஓஎஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். எனக்கு 13+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரெகுலராக ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபோரம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா தேங்க்யூ. ரமேஷ். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஜாயினிங் வித் மீ. ஆக்சுவலாக இது 3வது வீடியோ. 2 வீடியோ வந்து ஒன்று ரெக்கார்ட் பண்ணவே நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அதனால குயிக்காக இதில் முடிச்சலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ் பற்றி நான் என்னோட அப்டேட் தந்துடுறேன் ரமேஷ். தென் யூ ஜஸ்ட் ஃபாலோ அப் வித் யுவர் ஃபேக்ட்ஸ். இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் 3 டிசைனை வந்து அவங்க கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட 42 ஸ்டடீஸ் அக்ராஸ் த வேர்ல்டு பண்ணியிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட பண்ணி இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க புது புது காம்பனன்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து மெயினாக சொல்றது வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், மோஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் உங்களோட லிக்விட் கிளாஸ் அந்த பர்டிகுலர் போர்ஷன்லையும் அவங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மோஸ்ட்லி நாங்கள் மோஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அதே போல் ஃபிசிக்ஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுதான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் ஆண்ட்ராய்டு வர்சஸ் ஐஓஎஸ்னு வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரியான சிமிலாரிட்டிஸ் என்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சேஃப்ஸும் அதிகமாக கொண்டு வச்சுருக்காங்க. ஷேப்ஸ்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் எப்படி இருக்கும், இல்லை இப்படி போயிட்டு இருக்கும் கரெக்டாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் இது போல் மூவ் ஆகுது உங்களால் பார்க்க முடியுது. அதே போல் இங்கேயும் அந்த ஷேப்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. இந்த ஷேப்ஸ் வந்து கூகுளே இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து ஷேப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கம்மி தான். ஆனால் இதுலேயே வந்து மெட்டீரியல் 3ல அவன் ஷேப்ஸ்ன்றது கொண்டு வந்திருக்கான். அதே போல் பாட்டம் பார், அதாவது நாங்கள் இது பாட்டம் பார்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி கீழே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் டிவைஸோட, இப்போ வந்து தனியாக வந்து நிற்கிறதே உங்களால் பார்க்க முடியுது இதில். ஸோ இது போல் வந்து சில அப்டேட்ஸ் அவன் வந்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தீம்ஸ். தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 தீம்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டில். அது மெட்டீரியல் 3லேயே அந்த தீம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா லைக் கலர் தீம். நம்ம நார்மலாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒரு பிராண்டட் தீம் இருக்கலாம். அந்த பிராண்டட் தீம் வந்து லைட் மோடில் வச்சுக்குவோம். டார்க் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் டார்க் ஆகிடும். அதுக்கு ஒரு கலர் தீமிங்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் தீமிங்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைலோட இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்குல்ல, அதாவது உங்கள் ஹோம் வால்பேப்பர்ஸ், அந்த வால்பேப்பர்ஸ்லேருந்து கலர் பிக் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த பொண்ணோட வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது க்ரீன் கலரை பிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொண்ணோட வால்பேப்பரில் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் எடுத்து இந்த தீமை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல் இது வந்து டைனமிக் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மூலமாக நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி மெட்டீரியல் 3லேயே இருக்குது. ஆனால் அதனால தான் இந்த மெட்டீரியல் 3யை வந்து இந்த புதுசாக வந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் ஆஃப் மெட்டீரியல் 3 அப்படின்றது தான் வந்து ஆண்ட்ராய்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெயின் கான்செப்ட் எங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த போல்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ இன்னும் இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப்போகிராஃபின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மோரல்லஸ் இது ஸ்விஃப்ட் யூஐலேருந்து எடுத்த ஒரு கான்செப்ட் தான் சொல்லுவோம். ஸ்விஃப்ட் யூஐல வந்து டைட்டில், கேப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவல். எக்ஸாக்ட்லி அது ஈக்குவலண்டான கான்செப்ட் தான் இது. இங்கே வந்து டைட்டிலு எல் ஃபார் லார்ஜ், மீடியம் சைஸ், அது போல் வந்து நாங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே ஹெட்டர், டிஸ்பிளே ஸ்மாலு, டெக்ஸ்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். அது மெட்டீரியல் 1, 2, 3ல வந்து அதோட நேம்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இங்கே எம்பசைஸ்டு மட்டும் இருக்கு, அதையும் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்னன்னாக்கா ரொம்ப போல்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாமே. அதாவது எக்ஸ்பிரஸிவ்ல போல்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போல்ட்னஸ் எல்லாம் நம்ம அப்படியே ஒரு கமர்ஷியல், அதாவது நம்ம பில்ட் பண்ணுற அப்ளிகேஷன் கொண்டு வரோம்னா அது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். மேபி இந்த கேமிங்ஸு ப்ளஸ் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கிற சில அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக. பட் ரீட்டைல் மாதிரி அப்ளிகேஷன் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். பட் அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து மக்கள் லைக் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோரலஸ் இது வந்து ஓகே கைண்ட் ஆஃப் அப்டேட் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப ஓகே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அனிமேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அனிமேஷன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி பார்த்ததில்ல, அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து எனக்கு தெரில.
மேபி ஒன்று நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், மேபி அனிமேஷன் அங்கே கஸ்டமர் பில்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஐஓஎஸ் சைட்லேருந்து சொல்லுங்கள். ஐஓஎஸ்ல வந்து அந்த லிக்விட் கிளாஸ் அப்படின்ற அப்டேட் வந்து உங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ iOS-ல வந்து iOS 26 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்கமிங் செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நியூவாக வந்து லிக்விட் கிளாஸ் டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் த டைம் வந்து எவால்வேட் பண்ணிகிட்டே வரான் டிசைனு. வீடியோ கண்ட்ரோலர்ஸ் இப்போ மினிமைஸ் பண்ணிங்கன்னா, ஏதாவது சாங்கை மினிமைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கீழே வந்து அந்த டேப் பார் மேலே வந்து ஒரு கண்ட்ரோலர், அந்த ப்ளே பாஸ் கண்ட்ரோலரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வியூவை ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து அந்த டேப் பார்லேயே அவங்க கொண்டு வந்திருக்கான், கஸ்டம் வியூவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸோ இதுதான் இதுதான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்ட். வந்து இந்த டேப் பார்லேயே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கஸ்டம் வியூ வந்து ஆன் டாப் ஆஃப் டேப் பார் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஆட் பண்ண ஒரு கண்ட்ரோலர் தான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள் ஆண்ட்ராய்டுக்கு பை டிஃபால்ட்டாக இல்லை, பட் வேணுமானா நாங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா? நான் இது நல்லா இருக்கு அதான் பார்க்கறதுக்கு கஸ்டமை அவங்களுக்கு இப்போ ஒரு. எல்லாமே இப்போ எல்லா ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஆப்ஷனும் புதுசா இருந்தது, நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் பபிள்ஸா இல்ல பாட்டம் பேரான்னு தெரியல இது எனக்கு வந்து ஆக்சுவலா. எனக்கு கரெக்டாக தெரியல என்ன வியூன்றது. இதுவும் வந்து இப்போ நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான் இதுக்கு. இப்போ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் நீங்க போடுறதுக்கு ஏதாச்சும் அடிஷனல் கோட் போடணுமா ரமேஷ்? அடிஷ்னல் கூடனா அவன் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருப்பான் நினைக்கிறேன். அந்த அனிமேஷன் ஏபிஎஸ் அந்த கிளாஸோட அசோசியேட்டடாக என்னென்ன ஏபிஎஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அனிமேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது வந்து நேவிகேஷன் பார். ஸோ இதையும் இந்த கண்ட்ரோல்ஸ் நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸையும் அவன் வந்து கிளாஸ் எஃபெக்ட் தான் கொண்டு வந்திருக்கான். நம்ம பேக் பட்டன்லாம் பாருங்கள், கிளாஸ் சென்ட்ரிக்காக இருக்குது, நல்லா இருக்குது இது பார்க்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் வந்து அந்த மாதிரி இந்த எஃபெக்டில் இருக்காது, சிம்பிளாக அந்த ஏரோ மட்டும்தான் இருக்கும். கிளாஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ப்ராப்ளமும் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் மேஜராக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட டெக்ஸ்ட்டும் வந்து பேக்ரவுண்டும் பிளாக்காக இருக்கும்போது இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இஷ்யூ தான் நான் வந்து ட்விட்டர்ல வெடிச்சிருந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தேன். சரி, ஓகே, சாட் ஜிபிடி சும்மா தானே இருக்கு, அதுங்கிட்ட கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அது பெருசா எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா சார். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டு காட்டினேன் நான். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஆப்பிள் ஃபயர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பட் இன்னொருத்தரும் வந்து நான் ஆப்பிள் தான் ஒர்க் பண்றேன், நான் தான் இதை டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யார் யார் வந்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்களும் ட்ரோல் பண்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நமக்கு கண்ணு தெரியலையா பாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இது ஹீட்டா இருந்தது. இது இனிஷியல் வெர்ஷன்ஸ் தானே, ஓவர் த டைம் அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிடுவாங்க. மேபி இந்த டெக்ஸ்டோட இந்த நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்டோட பிளாக் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். அதான் நான் இதான் கேட்டிருந்தேன் நானு. இஸ் திஸ் டிசைன் வயலேட் ஏடிஏ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் மொபைல் டிசைன் கேட்டப்போ அது என்ன சொல்லிச்சுனாக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராசா, அது கரெக்டாக தான் இருக்குது, உனக்கு தான் கண்ணு தெரியலன்ற மாதிரி. கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாக்கா கிட்டத்தட்ட சொல்லிச்சு, அது 89/100 சொல்லுது. மோரோவர் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு எப்படி இது எஃபெக்டாக இருக்கும்னா, நம்ம அவனோட கண்ட்ரோல்ஸ் டிஃபால்ட் கண்ட்ரோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேவிகேஷன் பார்லாம் யூஸ் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகலாம். அது எப்படி நம்மன்னு பார்க்கணும். அது இந்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். இந்த நியூ வெர்ஷன் தானே, நம்ம இனிமேல் பீட்டாவில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம அப்ளிகேஷனில் ஒரு பட்டனை ஆட் பண்ணுறோன்னா அந்த பட்டனுக்கு கிளாஸ் எஃபெக்ட் வேணுமா வேணாமான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணி நல்ல நல்ல பாயிண்ட் ரமேஷ், அது கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லுங்க. கிளாஸ் எஃபெக்ட்னு ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணி உங்களோட எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அது கிளாஸ் எஃபெக்ட்டுக்கு மாறிடும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணலைன்னா நார்மல் பட்டனாகவே இருக்கும். அப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் பார்த்துருந்தேன். இந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் விஸ்டாஸ் ஒன்று இருந்ததுல்ல, பழைய காலத்தில் விண்டோஸ் 8க்கும் 9க்கும் பதிலாக ஒன்று வந்தது, அதனோட இது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிளாஸ் எஃபெக்ட் தான் அதுவும் இருக்கும் கீழே. இந்த என்னோட கிளாஸ் அப்ளிகேஷன். எஃபெக்ட்ன்றது இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாமல் இருந்தாலும் பழைய ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் நீங்கள் தீமை மாற்றிக்கலாம். ஸோ தீமை மாற்றும் போது வேற வேற தீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஹோம் பேஜில் இருக்கிற பட்டன்ஸ்க்கெல்லாம் அது வந்து அப்பயே தீம் மாறிட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் எஃபெக்ட் எல்லாம் அப்பயே வந்தது. ஸோ எனக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அதான் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னக்கா, நீங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஏதாவது டெவலப் பண்ணிக்கலாம்னு தெரியல. கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்னாக்கா காட்டின் மல்டி பிளாட்ஃபார்ம், ஜாமரைன்ல பண்றது, சிலது பார்த்தீங்கன்னாக்கா
இதெல்லாம் ஃப்ளட்டர்ல சில பேர் பண்ணாங்க, ரியாக்ட்ல சில பேர் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுமா, இல்ல அவங்க ஏபிஐ தனியா இன்வென்ட் பண்ணுமா? ஆக்சுவலி இவன் ஏபிஐ கொடுத்துருக்கான் iOS 26ல. ஸோ ம். இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டூலோட ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த ஏபிஐ அடாப்ட் பண்ணணும். அவன் வந்து அடுத்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவான்ல, அதில் வந்து இந்த ஏபிஐஸை சப்போர்ட் பண்ணணும் அவன். இதுதான் பிரச்சனை. கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ணால உடனே ஆப்வியஸ்லி அப்டேட் வரும். உங்களுக்கு எவ்ரி iOS ரிலீஸ் ஆகும்போது அந்த ஏபிஐ புது புது ஏபிஐஸ் வரும்போது அவன் அடுத்த வெர்ஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு லேயரை ரேப்பரை எழுதி தான் ஆகணும். ஆல் ரைட். தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ரமேஷ். உங்ககிட்ட வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் இருக்கோ அந்த நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் மச் ஃபார் ஃபார் இன்வைட்டிங். யுவர்